ஓம் சாந்தி. பாபுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 26/11/2024 பாபா சொல்றாங்க, मीठी बच्चे तुम हो त्रिमूर्ति बाप की बच्चे, तुम्हें अपने 3 कर्तव्य याद रहे, ஸ்தாபனா, வினாஷ் और பாலனா. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் திரிமூர்த்தி தந்தையினுடைய குழந்தைகள். உங்களுக்கு நம்முடைய 3 கர்த்தவியம் நினைவிருக்க வேண்டும்: ஸ்தாபனை, வினாசம் மற்றும் பாலனை. ஒன்று ஸ்தாபனாக்காரி ஞாபகம் இருக்கணும், विनाशकारी ஞாபகம் இருக்கணும், पालना से। देह अभिमान की कड़ी बीमार लगने से कौन कौन से नुकसान होते हैं? பாபா கேள்வி கேட்குறாங்க. தேக அபிமானத்தின் கடுமையான ஒரு வியாதி ஏற்பட்டுட்டா என்னென்ன இழப்புகள் ஏற்படும்? பாபா 5 விஷயம் சொல்கிறாங்க. தேக அபிமானம் தான் இவ்வளோ இழப்பு இருக்குது. தேகமான वालों के अंदर जेलसी होती है. தேக அபிமானம் தான் என்ன, உள்ள பொறாமை வந்துடும். பொறாமையின் காரணமாக ஒருத்தர் மற்றவங்களுக்குள்ள உப்பு தண்ணி ஆயிடுவாங்க. அன்போடு சேவை செய்வது கிடையாது, செய்ய முடியாது. உள்ளுக்குள்ள என்ன ஆகும், பொறாமையினால எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 2வது, எதையுமே பொருட்படுத்த மாட்டாங்க. மாயா அவங்கள ரொம்ப ஏமாத்திடும். புருஷார்த்தம் செய்து 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 அப்படியே டல் ஆயிடுவாங்க. அதன் காரணத்தினால படிப்பே விட்டுடுவாங்க. முயற்சி செய்வாங்க, அப்புறம் விட்டுடுவாங்க, முயற்சி செய்வாங்க, விட்டுடுவாங்க. அதான் எதையும் அவங்க கண்டுக்கிறது இல்லையே, உதாசீனப்படுத்திடுவாங்க. அதனால் மாயை ரொம்ப ஏமாத்தும், அந்த கவனக்குறைவு இருக்கனால. 3வது, தேகமானத்தின் காரணமாக உள்ளம் சுத்தமாக இருக்காது. உலஃப் சாஃப் தில் சாஃப்னா ஹோனே காரணம் பாப்கி தில் பர் நை சட் சக்தி. உள்ளம் சுத்தமாக இல்லாத காரணத்தினால பாபுடைய உள்ளத்தில் அமர முடியாது. 4வது, மூட் ஆஃப் कर लेते उनका चेहरा ही बदल जाता है. மூட் ஆஃப் ஆகிடும், முகமே மாறி போய்டுன்ட்டார் பாபா. தேகாபிமானம் இருந்தால் மூட் ஆஃப் ஆகிடுவாங்க, முகம் நல்லா இருக்காது. ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியான அந்த முகம் தென்படாது, டல்லாக இருப்பாங்க. बाबा मुरली उल्ला சொல்கிறாங்க, नई दुनिया में हमको राज्य करना है, यहाँ बैठे तो बुद्धि में ये याद करना. நம்ம புது உலகத்தில் ராஜ்யம் செய்யணும். இங்கே நம்ம அமர்ந்திருந்தாலும் புத்தியில் இது இருக்கணும். बाप की याद से आत्मा पवित्र बनेगी. பாபா நினைவு மூலமாக தான் ஆத்மா பவித்திரமாகும். फिर ये भी याद रखना, பிறகு இதை நம்ம நினைவு வச்சுக்கணும், நான் பவித்திரம் ஆக வேண்டும். பிறகு இந்த அழுக்கான உலகம் என்ன ஆகிடும், அவசியம் வினாஷாகும். சபித்தோ பவித்திர நை பன, எல்லாரும் பவித்திரம் ஆகிறதில்ல, கொஞ்சம் குழந்தைகள் தயாராகிறாங்க. அஞ்சபி காத்தே ஹம்பி சர்வெண்ட். இங்கே பாபா என்ன சொல்கிறார், மே தும் பச்சோங்கோ சர்வெண்ட் ஹோம். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே நான் உங்களுடைய சேவகனாக இருக்கிறேன். குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க, பாபா நாங்களும் சேவகன்தான். ஹரேக் பாய் பென்கா கல்யாண் கர்னா, ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் நீங்கள் நன்மை செய்யணும். பாபா எப்படி எல்லாருக்கும் நன்மை செய்கிறார், அந்த மாதிரி குழந்தைகள் நீங்களும் செய்யணும். பாபா நம்முடைய நன்மை செய்கிறார், நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு பண்ணணும். மற்றவங்களுக்கு நீங்கள் இதை புரிய வைக்கணும். பாபா நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவம் அழிஞ்சிடும். எந்த அளவுக்கு நீங்கள் அநேகருக்கு செய்தி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அவ்வளவு நீங்கள் பெரிய செய்தியாளர், பேகம்பர் ஆகிடுறீங்க, மெசஞ்சர் ஆகிடுறீங்கன்றார். அவங்கள தான் பாபா மகாரதி குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறார். நல்லா சர்வீஸ் பண்ணுங்க. குதிரை சவாரி செய்கிறவங்களும் இருக்காங்க, மகாரதியும் இருக்கிறாங்க. பியாதே ஃபிர் பிரஜாமே சலே ஜாத்தி. காலால் படையில் இருக்கவங்க அப்புறம் பிரஜையில் வந்துடுவாங்க. யார் யார் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்களோ அதனுடைய பலன் அப்படி தானே இருக்கும் இல்லையா? जो अपने को महावीर समझते को भी माया के बहुत तूफान आते, फिर वो किसकी भी परवाह नहीं करते, छिपा लेते. மகாவீர் குழந்தைகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட மாயை என்ன பண்ணுது, பெரிய புயலை கொண்டு வர. அவங்க என்ன செய்கிறாங்க, அதை பொருள்படுத்துறதில்ல. அதான் பொருள்படுத்துறதுன்னா எதை, மாயை எந்த ரூபத்தில் வருதுன்றதையும் பார்க்கணும் இல்லையா? இப்படி வருது, அதை போய் என்ன செஞ்சிடறாங்க, மறைச்சிடுறாங்க. ஆனால் உள்ளம் அவங்களுக்கு சுத்தமாக இருக்கிறதில்ல. அப்போ உள்ளம் சுத்தமாக இல்லாதனால தான் அவங்க அதனுடைய நஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. சச்சி தில்வாலே ஸ்காலர்ஷிப் பார்த்தே, உண்மையான உள்ளம் கொண்டவங்களாக இருக்கும் பொழுது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஷைத்தானி தில் சலன சகே, ஷைத்தான் உள்ளம் இருக்குன்னா அவங்க எப்படி பாபோட உள்ளத்தில் அமர முடியும்? அவங்களால தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் பயணிக்க முடியாது. ஷைத்தானி தில் சே अपनाए बेटा घर करते हैं सबका शिव बाबा से काम है, ये तो तुम साक्षात्कार करते हो.
ब्रह्मा को भी बनाने वाला शिव बाबा है, शिव बाबा को याद करे तब ऐसा बने. அப்போது இந்த ஷைத்தான் இது உள்ள இருக்குது அப்படின்னா அவங்களோட படகு தானே என்ன ஆயிடுது, மாட்டிக்குது. அப்போ தன்னோட இதை தானே இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க, சிக்கிக்குது. ஸோ பாபா எல்லாருக்கும் என்ன செய்கிற, உதவி செய்ய வந்திருக்கிறார். அப்போ பாபா கிட்ட நம்ம என்ன பண்ணணும், சத்தியமான உள்ளத்தோடு இருக்கணும்ல. இங்கே பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்குது. பிரம்மாவை கூட அப்படி உருவாக்குறவர் யார், சிவபாபா இல்லையா? சிவபாபா நினைவு செய்யும் பொழுது தான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும். பாபா புரிய வைக்கிறாங்க. மாயை சாதாரணதில்லை, ரொம்ப பலசாலியாக இருக்குது. முழு ஞானமும் நம்ம புத்தியில் வச்சுருக்கணும். எப்படி பாபாக்குள்ளே ஞானம் இருக்கோ அந்த மாதிரி நமக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த ஞானத்தை உள்ளே கிரகிச்சுக்கணும். தாதாக்குள்ளே அந்த ஞானம் இருக்கு. பாபா போல்தே தோ ஜரூர் தாதா भी बोलते होंगे. பாபா பேசுகிறாங்கன்னா நம்ம தாதாவும் பேசுவார்ல. தும்பி ஜான்தே கோன் கோன் அச்சே தில் சாஃபே. உங்களுக்கே தெரியும் எந்தெந்த குழந்தையோட உள்ளம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. யாருடைய உள்ளம் சுத்தமாக இருக்கோ அவங்க பாபாவோட உள்ளத்தில் அமர முடியும். உண்மை லோன் பணிக்க சுபாவம் நெய்ராத்தாய். உள்ளம் சுத்தமாக இருக்குன்னா அவங்கள்ட்ட இந்த உப்பு தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய சுபாவம் இருக்காது. சதா சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொழுதும் மூட் ஆஃபுறது அதெல்லாம் இருக்காது. ஏத்தோ போத்தவங்க மூட் ஃபிர் ஜாத்தே. இங்கே நிறைய பேருக்கு மூட் ஆஃப் ஆகிடுதுன்றார் பாபா. திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க, திடீர்னு உள்ளம் சோர்வடைஞ்சிருது, திடீர்னு சேவை பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை பொய் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறார் பாபா. இப்படிலாம் குழந்தைகள் இருக்காங்க, அதெல்லாம் கேட்காதீங்கன்ட்டார். இந்த நேரம் பாபா எல்லாத்துக்குமே சொல்கிறார். எல்லா குழந்தைகளும் பதீத்தமாக தான் இருக்கிறாங்க. பதீத்த பவன் பாபாவை தான் நீங்கள் அழைச்சிங்க, தூய்மையாக்குங்கன்னு பாபா சார் வச்சோ முझे யாத் கரோ துமாரே கப்படை சாஃபோ. குழந்தைகளை நினைவு செய்யுங்க, அவங்களுடைய ஆடை சுத்தமாகிவிடும். என்னோட ஸ்ரீமத் படி நடங்க. ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா ஆடை சுத்தமாகாது. ஆத்மா எப்படி சுத்தமாகும்? தின் ராத் இஸ் பர் ஹி ஜோர் தேத்தே. பாபா இரவும் பகலும் இந்த விஷயத்துல தான் ரொம்ப ஜோர் இது கொடுக்குறார், முக்கியத்துவம் கொடுக்குறார், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்குறார். தன் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. தேக அபிமானத்தில் வரக்கூடாது. வந்தால் என்ன ஆகிடும், நஷ்டமாயிடும். எந்த அளவுக்கு நீங்கள் மேலே ஏறுறீங்களோ அந்தளவுக்கு என்ன ஆகணும், எல்லாமே வளர்ச்சி அடையும். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான முகம் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பாபாவுக்கு தெரியும் எந்தெந்த குழந்தைகள் நல்ல நல்ல மலர்களாக இருக்கிறாங்க. தன்னைத்தானே பார்க்கணும். நம்முடைய நடத்தை எப்படி இருக்குது, தெய்வீக நடத்தையாக இருக்கா, அசுர நடத்தையாக இருக்கா? நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அகாலை மிருத்யுக்கு பிச்சை ரேஸு, ஆக்சிடென்ட் நடக்குது, கால மரணம் ஏற்படுது. பாருங்கள், ரேஸ் மாதிரி இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கிறாங்க. தமோ பிரதான சூழல் இருக்குது. ஆத்மாக்களுக்கு தமோ பிரதான புத்தி இருக்குது. அதனால் எல்லாமே நடக்குதுங்கிறார் பாபா. தாரணைக்கு பாபா நடைமுறைப்படுத்துறதுக்கு 2 விஷயம் சொல்கிறாங்க. மௌலாய் மஸ்தி மேரேக்க ஸ்வயம்க்கு சுதந்திர பனாய. அப்படி ஒரு ஆனந்தம், பேரானந்தத்தில் இருந்து தன்னை சுதந்திரமாக ஆக்கி கொள்ள வேண்டும். மௌலாய் மஸ்தன்னு சொல்லுவாங்க. கிசிவி பந்தன்மே நெய் பந்தனா, எந்த ஒரு பந்தனத்திலையும் மாட்டிக்க கூடாது. மாயை சூஹிசே बहुत சம்பால் கர்னி. மாயை எலிகிட்டேருந்து என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கும். அது என்ன பண்ணும், அப்படியே ஃபோன் ஊதிட்டு கடிச்சிடும், கடிக்கிறதே தெரியாது. ஆனால் எச்சரிக்கையாக இருங்கன்றார். உள்ளத்தில் ஒரு பொழுதும் ஷைத்தான எண்ணங்கள் வரக்கூடாது, அசுத்த எண்ணங்கள். அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது, बाप द्वारा जो बेशुमार धन ज्ञान का मिलता है उसकी खुशी में रहना. பாபா மூலமாக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அளவற்ற செல்வம், ஞானத்தோட செல்வம் கிடைக்க முடியாத ஒரு செல்வம் அது. அந்த செல்வத்தை நினச்சி குஷியில் இருங்க. இஸ் கமாய் மே கபி பி சந்தே புத்தி பன் தக்கனா நை. இந்த வருமானம் செய்யும் பொழுது ஒரு பொழுதும் சந்தேக புத்தி உடையவராயிட்டு கலைப்படையக்கூடாது. ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப், इसलिए पढ़ाई पर पूरा ध्यान देना. மாணவ வாழ்க்கைன்றது தான் பெஸ்ட் லைஃப். அதனால் படிப்பில் முழுமையான கவனம் கொடுங்க. வரதானம் சதா அலர்ட் ரह, சர்வீய ஆஷாங்கோ பூரன் கருணை வாழ. சதா அலர்ட்டாக இருந்து அனைவருடைய ஆசையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தியினுடைய வள்ளல் ஆகுங்க. आप सभी बच्चों में ये शुभ संकल्प मर्ज होना चाहिए. இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் இந்த சுபமான சங்கல்பம் மர்ஜ் ஆகும். அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும்.
இல்லையா? இந்த சுப எண்ணம் எமர்ஜான்னு சொல்கிறார் பாபா. எத்தனையோ ஆத்மாக்களுக்கு விருப்பம் இருக்குது, அதை பூர்த்தி செய்யணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அந்த எனர்ஜி சங்கல்பம் கொடுக்கணும். சப்கி இச்சா ஹை, எல்லாருடைய இச்சை என்ன? இந்த ஜனம் மரண்லேருந்து முக்தி அடையணும் அப்படின்றது தான். தோஸ்கா அனுபவம் கராவும், அந்த அனுபவத்தை நீங்கள் செய்வீங்க. இதுக்காக என்ன பண்ணணும்? தன்னோட சக்திசாலியான சதோப்பிரதான வைப்ரேஷன் மூலமாக பிரகிருதி, இயற்கை மற்றும் மனிதர்களுடைய விருத்தியை நீங்கள் மாற்றுங்க. மாஸ்டர் வள்ளலாயிட்டு ஒவ்வொரு ஆத்மாவுடைய ஆசையை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்க. முக்தி ஜீன்முக்தியினுடைய தானம் செய்யுங்க. ஏ ஜிம்மிவாரிக்கு ஸ்மிருதி, இந்த பொறுப்பினுடைய நினைவு ஸ்மிருதி आपको சதா அலர்ட் பண்ண. அப்போ சதா உங்களை என்ன பண்ணும்? அலர்ட் ஆக்கிடும். ஸ்லோகன் முரளிதர் கி முரளி பர் தேக்கி பி சுத் புத் போல்னே வலை சச்சி கோப் கோபிய. முரளிதருடைய முரளியில் நம்ம அப்படி ஆழ்ந்து போயிட்டோம்னா, முரளிதருடைய முரளி, பாபுடைய அந்த முரளி தேகத்தினுடைய இந்த மாதிரியான சுத் புத், அதாவது தேகத்தினுடைய அந்த மாயாஜாலம், அதை கூட மறக்க வைக்கும். அப்படிப்பட்ட உண்மையான கோபியர்களாக ஆக்கிவிடும். முரளியினுடைய முரளியானது தேகத்தினுடைய அந்த அதிசயங்கள் எல்லாம் கூட மறக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட உண்மையான கோபியர்களாக நீங்கள் இருப்பீங்க. தேகத்தினுடைய அந்த மாயாஜாலம்னு சொல்கிறோம் இல்லையா, தேகத்தினுடைய மாயாஜலத்தை கூட மறக்கக்கூடியவங்க தான் உண்மையான கோபியர்கள். அவங்களத்தான் பாபா உண்மையான கோபியன்ற. முரளிதருடைய முரளியில் அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம்? மறந்து போயிடுவோங்கிறார். இன்னைக்கு பாபா अव्यक्त समीके சொல்கிறாங்க, विश्व कल्याण की सेवा के क्षेत्र में सहज सफलता का साधन प्रत्यक्ष प्रमाण द्वारा बाप की प्रत्यक्षता. உலக நன்மையினுடைய சேவையின் க்ஷேத்திரத்தில் சகஜமாக வெற்றிக்கான சாதனம் பிரத்யக்ஷ பிரமான் மூலமாக வெளிப்படையான ரூபத்தில் பாபாவுடைய பிரத்யக்ஷதா வெளிப்பாடு தான். ஜோ போலே वो देखे, நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க பார்ப்பாங்க, அதுதான் வெளிப்படை. உலக நன்மைக்கான க்ஷேத்திரத்தில் சகஜமான வெற்றிக்கான சாதனை தான் வெளிப்படையான ரூபத்தில் எல்லாமே இருக்கணும். बोलते हो कि हम ब्राह्मण, अलमाइटी अथॉरिटी, मास्टर सर्वशक्तिवान, माया जीत राहम दिल. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பிராமணன், ஆல்மைட்டி அத்தாரிட்டி, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறோம், மாஸ்டர் அன்பு கடலாக இருக்கிறோம், மாயாஜீத்தாக இருக்கிறோம், இறக்க உள்ளம் கொண்டவங்களாக இருக்கிறோம், ஆன்மீக சேவாதாரி. கொஞ்சம் போல்தேவோ ப்ராக்டிகல் சொருமி திக்காயுது. என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அது நடைமுறை சுரூபத்தில் தென்படணும். அதுதான் என்ன உலக நன்மைக்கான சேவையில் க்ஷேத்திரத்தில் நமக்கு ஈஸியான வெற்றியை கொடுக்கும். சொன்னதை நம்ம என்ன பண்ணணும்? செய்து காண்பிக்கணும். மதுரத்தாக்கி மது சதா சாத்திரை, இனிமைத்தன்மையினுடைய அந்த மது இனிமையானது சதா கூட இருக்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது. அச்சா, ஓம் சாந்தி.